அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி மண்டே. இன்னொரு புது வாரம். ஸோ எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட நேற்று நம்ம சேனலில் உங்களில் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 12K அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 12,000க்கு ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இன்றைக்கி எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ். ஷாமியுடைய Mi 11 Lite 5G இதோட லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. அது என்னன்னு பார்த்துலாம். கூடவே Mi 11T Series இதோட அஃபிஷியல் ரெண்டர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். அதோட Oneplus Nord 2 ஏற்கனவே பிளாஸ்ட் ஆயிருந்ததுன்னு சொன்னேன். ஸோ அதில் சில அப்டேட்ஸ் வந்திருக்கு, அதுவும் பார்த்துலாம். எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 629ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டாக்ட் இருக்க டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் இன்னொரு புது ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டியும் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபீச்சர். ஸோ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபீச்சர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஃபீச்சருக்கு வந்து முதல்ல தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் தான் இன்டெகிரேட் பண்ணுறதா இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து நேட்டிவாகவே ரெடி பண்ணிட்டு இருக்கதா தெரியுது. இதுக்கான சில ஸ்க்ரீன்ஷாட்ஸும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. எப்போ மாதிரி முதல்ல iOS யூசர்ஸ்க்கு தான் இது ரோல் அவுட் ஆகும் தெரியுது. ஏன்னா வந்து iOSல தான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபீச்சருக்கு பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் வந்து மைக் இல்லைனா ஸ்பீச் ரெக்கக்னேஷன் பெர்மிஷன் நம்ம அலோ பண்ணணும் அப்படின்றது. அதோட வாட்ஸ்அப் வந்து போன வாரத்துலேருந்து இன்னொரு ஃபீச்சர், அதாவது புது லேயர் ஆஃப் செக்யூரிட்டி எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் வந்து பேக்கப்புக்கும் கொண்டு வந்திருந்தாங்க. பேட்ச் வைஸாக இதை ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இனிமேல் பேக்கப் பண்ணுறது, அதாவது நீங்கள் க்ளவுடில் பேக்கப் பண்ணுறதுனாலும் சரி, கூகுள் டிரைவில் பேக்கப் பண்ணுறதுனாலும் சரி, அதுவும் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனாக இருக்கும். யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் வந்து ப்ரைவசியாக ரொம்பவே அழகாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ தூரம் இது ஃபங்க்ஷனலாக இருக்குங்க. கூகுள் சர்ச்லேயே இப்போ டார்க் மோட் ஃபீச்சர் வந்து எல்லாருக்கும் ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அகைன் இது டெஸ்க்டாப் போர்ஷன். இது வரைக்கும் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் தீம் ஆப்ஷன் இல்லை. இனிமேல் அப்பியரன்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். டார்க், லைட், அதுக்கப்புறம் டிஃபால்ட் தீம். எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9th பேட்ச் வைஸாக எல்லாருக்கும் ரோல் அவுட் பண்ணுறாங்க. ஸோ கூகுள் சர்ச்சும் இனிமேல் டார்க் தீமில் இருக்கும் டெஸ்க்டாப்பில். எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் தான் இனிமேல் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி நம்மளே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட்டும் அதை தான் ப்ரமோட் பண்ணுறாங்க. ஏன்னா பெட்ரோல் விலை அதிகமாகுது, குளோபல் வார்மிங்கை வந்து குறைக்கணும் அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் தான் ஆப்ஷனாக இருக்குது. ஃபியூச்சரில் அது காஸ்ட்லியாக இருந்தாலும் எல்லாரும் அதை தான் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ரீசெண்டாக பெங்களூரில் ஒருத்தர் வந்து அவருடைய ஸ்கூட்டர், ஏத்தர் ஸ்கூட்டர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கியிருக்காரு. பட் அவருடைய அப்பார்ட்மெண்ட்டில் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன் பெர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லி எவ்ரிடே 5th ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவருடைய ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போய் சார்ஜிங் பண்ணுறதா தெரியுது. அதுக்கான ஒரு போஸ்ட் கூட வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காரு. இதை பார்க்கும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வாங்குங்க அப்படின்னு ஒரு பக்கம் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். பட் இன்னொரு பக்கம் வந்து அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது சார்ஜிங் ஸ்டேஷன் ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறது தான் இந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. iPhone 13 சீரிஸ் செப்டம்பர் 14 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஆப்பிள் வந்து சில விஷயங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் டிவைசஸ் யாராவது யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது வந்து ஹை வைப்ரேஷன்ஸ் வந்து ஆப்பிளுடைய கேமராஸால் சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹை வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது பைக்கில் நீங்கள் ஒரு வேளை கூகுள் மேப் ஆன் பண்ணி ஃப்ரண்ட்டில் வச்சாலோ, யூஸ்வலாக நம்ம வைக்கிறது தான் கார், பைக்கில் வந்து கூகுள் மேப்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதா, அந்த மாதிரி வைப்ரேஷன், இன்டென்ஸ் வைப்ரேஷன் இருந்தால் கேமராவில் இருக்கக்கூடிய OS, ஸ்டெபிலைசேஷன், ஆட்டோ ஃபோக்கஸிங் எல்லாமே டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும்போது ரொம்பவே சில்லியாக இருக்குது. அவ்வளோ விலை கொடுத்து ஒரு டிவைஸை வாங்கிட்டு வந்து அதை ப்ராப்பராக யூஸ் கூட பண்ணாமல் அப்படியே பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஐஃபோன் ஆர்டர் பண்ணும்போதே கூடவே BMW, ரோல்ஸ் ராயல்ஸ் இதையும் ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க போல், அந்த அளவுக்கு இருக்குது ஆப்பிளுடைய இந்த ஸ்டேட்மெண்ட். ஃபைனலாக Qualcomm 2 புது சிப்செட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஸ்னாப்டிராகனுடைய 600 சீரீஸில் இவங்க கொண்டு வரலாம். மாடல் நம்பர்ஸ் கூட இவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த சிப்செட்டுடைய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக வந்து லோ மிட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது வந்து 60 Hz தான் இருக்கும் ரெஃப்ரெஷ் ரேட். பட் இதில் வந்து 144 Hz வந்து இவங்க இன்டெகிரேட் பண்ண போகிறதா தெரியுது. அதனால் வந்து உங்களுக்கு கேம் விளையாடும் போது லேக் பெருசாக இருக்காது. பொதுவாக வந்து ஸ்னாப்டிராகன் 600 சீரீஸ் இல்லைனா லோ மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் அப்படின்னு சொன்னாவே வந்து கேமிங் டிவைஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த சிப்செட் ஒருவேளை இவங்க லான்ச் பண்ணாங்கன்னா 144 Hzம் இன்டெகிரேட் பண்ணும்போது வந்து கம்மி விலையிலே கேமிங்கும் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் டிவைசஸ் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு Oneplus Nord 2 செகண்ட் டைம் பிளாஸ்ட் ஆனதா டெக் அப்டேட்டில் நம்ம பார்த்தோம். இந்த பிளாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாயருடைய டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அவர் வந்து ஆஃபீஸ், அதாவது வந்து லாயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பிளாக் கலர் கோட் போட்டிருப்பாங்களே, அந்த ரோப்லேயே வந்து டிவைஸ் பிளாஸ்ட் ஆகி கம்ப்ளீட் ரோபே வந்து டேமேஜ் ஆன இமேஜஸ் தான் அவரும் ட்விட்டர் ஹேண்டலில் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அகைன் OnePlus வந்து அந்த டிவைஸை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து
வந்து அவர் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதோட காம்பன்சேஷன் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டதோ அதையும் அவர் ஒத்துக்கலன்னு தெரியுது. OnePlus Nord 2 உடைய மேனுஃபேக்சரிங் அதாவது ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் ரெண்டத்தையுமே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு அவர் கிளைம் பண்ணுறதா தெரிய வந்திருக்கு. OnePlus அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் எப்படி நடந்ததுன்னு தெரியாமல் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ் போகிறதா தெரியுது. ஸோ பார்க்கலாம் ஃபைனலாக லாயர் என்ன டிசைட் பண்ணுறாங்க. OnePlus வந்து இந்த பிளாஸ்ட்கான ரீசன் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு. மைக்ரோமேக்ஸ் உடைய இன் நோட் 1க்கு சக்ஸஸர் இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. இது இன் நோட் 1 ப்ரோ இந்த பேரில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த பேரில் தான் கீக் பெஞ்சில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ கீக் பெஞ்ச் லிஸ்டிங் அப்படின்னு சொல்லும்போது சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மீடியாடெக் ஹீலியோ G90 இல்லைனா 95ல் கொடுக்கலாம் தெரியுது. ஸோ வந்து ப்ரிடெசஸரை விட ஒரு மைனர் அப்கிரேடில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அகைன் பேனல் எல்லாம் IPS LCD பேனலில் தான் லான்ச் பண்ணலாம். அவுட்லுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ மைக்ரோமேக்ஸ் தரப்புலேருந்து அடுத்த டிவைஸ் நம்ம கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். Infinix Hot 11 இந்த டிவைஸ் உடைய லான்ச் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவில் செப்டம்பர் 17 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அகைன் இந்த டிவைஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் Redmi 10 Prime கம்பீட் பண்ணுற வகையில் தான் இவங்க ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மீடியாடெக் உடைய G88 அதுக்கப்புறம் 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் பிக் பேட்டரின்னு ஓவராலாக வந்து Redmi 10 Prime தான் இவங்க கம்பீட் பண்ணுறாங்க. பட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi 10 Prime விட இது ஒரு 1000 ரூபாய் கம்மியாக தான் லான்ச் பண்ணுவாங்கன்னு தெரியுது. ஸோ இன்ஃபினிக்ஸ் உடைய Hot 11 இந்தியாவில் லான்ச் ஆகுது. சாம்சங் உடைய பாப்புலரான M சீரிஸில் M52ல இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இந்தியாவில் இது லான்ச் ஆகுது. இதோட ஃபர்ஸ்ட் லுக் அதாவது ரெண்டர் இமேஜஸும் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் லுக்கில் வந்து இது ட்ரிபிள் கேமராஸில் லான்ச் ஆகும்னு பார்த்துருந்தோம். அகைன் இந்த ட்ரிபிள் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64+8+5 அப்படிங்கிற மாதிரி முதல்ல ரிவீலாக இருந்தது. இப்போ 64+12+5ல தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ வைட் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் இது லான்ச் ஆகும் தெரியுது. அகைன் டிஸ்பிளே செக்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹெர்ட்ஸோடு இவங்க கொடுக்கலாம் தெரியுது. அகைன் இது ஒரு 5G டிவைஸ். ஸோ ஸ்னாப்டிராகன் 778ல சாம்சங் உடைய M52 கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங் உடைய நெக்ஸ்ட் ஃபிளாக்ஷிப் டிவைஸ் S21 ஃபேன் எடிஷன் ரொம்ப நாளாக இந்த டிவைஸ் ரூமர்ஸில் இருக்குது. இப்போ கீக் பெஞ்ச்லையும் லிஸ்டிங்காக இருக்குது. அகைன் இங்கே லிஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Exynos 2100 இந்த சிப்செட்டில் தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அகைன் இது இந்தியாக்கா இல்லை யூரோப் லான்ச்சா அப்படிங்கிறது இன்னும் கிளியராக இல்லை. அது மட்டும் இல்லை மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED பேனல் கொடுக்குறாங்க. கூடவே IP67 ரேட்டிங் 12 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமராவில் இது லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸும் ரிவீலாக இருக்குது. ஸோ சாம்சங் உடைய ஃபேன் எடிஷன் அதாவது S21 ஃபேன் எடிஷனும் கூடிய விரைவில் இவங்க லான்ச் பண்ணலாம். Xiaomi உடைய Mi 11 Lite அதுக்கப்புறம் Mi 11T சீரிஸ் உடைய லான்ச் டீசர் ரிவீலாக இருக்குது. இது குளோபலாக செப்டம்பர் 15 அன்னைக்கு லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி லான்ச் டீசரில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. Mi 11T அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 1200ல வந்து உங்களுக்கு சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சோட அஃபிஷியல் ரெண்டர்ஸ் நீங்களே பார்க்கலாம். ரொம்பவே அழகாக இருக்குது டிசைன். அதே Mi 11T Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 888ல லான்ச் பண்ணுறாங்க. அகைன் இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் Mi 11T மாதிரியே தான் இருக்குது அவுட்லுக் அண்ட் டிசைன். சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சில் தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டர்ஸ் அதாவது இந்த அவுட்லுக்கோட வந்து Mi 11T சீரிஸும் வந்து குளோபலாக லான்ச் ஆகுது. ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்க்கு கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த டிவைசஸ் இந்தியாவிலையும் லான்ச் ஆகுது. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். வாட்ஸ்அப்பில் என்ன புது ஃபீச்சர் கொண்டு வர போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதில நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரெண்டமாக பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் RAM+ ஃபீச்சர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பிரதீப். கங்க்ராச்சுலேஷன் பிரதீப். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.